இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், வெளியே போடி. இந்த குழந்தை என்கிட்ட தான் வளரும். இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மான்னு தெரிஞ்சு உங்க புள்ள என் கழுத்துல தாலி கட்டினாரு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தையும் இந்த வீட்ல தான் இருப்பா. உங்களுக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் எனக்கும் இருக்கு. நான் ஒண்ணு திருட்டுத்தனமா உங்க பையனை ஏமாத்திட்டு இங்க வந்து வாழலத்த. தோ உங்க பையன் விரும்பிதான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அந்த உரிமையில தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, ஆனா ஊனா போ போன்னு விரட்டுறீங்க. உங்க பின்னாடி நிக்கிறாங்களே உங்க மாமியாரு, என்ன விரட்டுற மாதிரி அவங்க உங்களை விரட்டி இருந்தா நீங்க இந்த வீட்ல நிம்மதியா வாழ்ந்திருக்க மாட்டீங்கல்ல? நான் ஒன்னும் உன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வரலடி. நீங்களும் உங்க புருஷன் கையால தாலி கட்டிக்கிட்டு தானே வந்திருக்கீங்க. பாத்தீங்கல்ல எல்லாரும் என் பொண்டாட்டிய. புள்ள பூச்சியா இருந்தாலும் அத நோண்டிக்கிட்டே இருந்தா அதுவும் கொட்டும். என் துளசி புள்ள பூச்சி இல்ல, பெண் சிங்கம். பொறுத்து போறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சீறி பாய வச்சிடாதீங்க, அப்புறம் தாங்க மாட்டீங்க. இப்பதான் என் துளசி நான் நினைச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. இனிமே அவங்க உங்களை மாதிரி 100 பேரை கூட சமாளிச்சிருவாங்க. ஆஹா, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மா, சீக்கிரமாவே துளசிய உங்க மருமகளை ஏத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. முறைங்க முறைங்க, நல்லா முறைங்க. உங்க முறப்பு சிரிப்பா மாறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுமா. வரட்டுமா? சும்மா இருந்தவள சண்டை போட்டு எதிர்த்து பேச வச்சுட்டல்ல. உன்னெல்லாம் என்னங்க, ஏதோ மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆமா, மாத்திரதா. அதாங்க, என்ன மாத்திரை? என்ன மாத்திரை? எனக்கு லைட்டா தலைவலியா இருந்துச்சா, அதான். தலைவலியா? எங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ரெகுலரா இந்த மாத்திரையை போடுவீங்களா? நோ. எப்போது தலைவலி வந்துச்சுன்னா அப்பா மட்டும் போடுவேன். அது நைட்டு கொஞ்சம் தூங்க விடாம டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதான். ஏங்க, இதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துப்பாங்களா? ஒரு டீ சாப்பிட்டா சரியாயிடும். இல்லனா நான் கஷாயம் வச்சு தந்திருப்பேன்ல. தேவையில்ல அஞ்சலி, எப்போவாது ஒரு வாட்டி தான் டேப்லெட் போடுவேன். சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். எதுக்கு இவர் மாத்திரைய கையில எடுத்துட்டு போறாரு? ஏன் இவ்ளோ பதறாரு? உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். சொசைட்டில அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. அவர் அப்படி பண்றாரா? என்னால நம்பவே முடியல. அவரை நீங்க நேர்ல கூட்டு வர முடியுமா? முடியாது டாக்டர். அவருக்கு என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு. என் மேலதான் கோவப்படுவாரு. நீங்க தான் டாக்டர், வேற ஏதாவது வழி சொல்லணும். நான் ஒரு இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்றேன். அது அவர் மேல இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா அப்ப கொஞ்ச நேரம் மயக்கமா இருப்பாங்க. அப்ப அவங்கள கூட்டிட்டு வாங்க. நான் முதல்ல அவங்கள செக் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீ போடலன்னா நான் உனக்கு போட்டுருவேன். போடு.
சரியா போட்டுறேன்னு. அஞ்சலி மர 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 உள்ள வை, உள்ள வை. ஆ, ஆ. என்னாச்சு? ஆ, என்னாச்சு? வரும் வரும், உட்காரு உட்காரு. இல்ல எடுத்துட்டு வருவாங்க, வா உட்காரு. ம்? என்ன அஞ்சலி, ஏசில இருக்கும்போதே இவருக்கு இப்படி வேர்க்குது? அண்ணா கொஞ்சம் வெளியில வந்திருக்காருல, அதனாலதான். வேற ஒண்ணு இல்ல. ஓ சரி. ஆ? ஆ, ஆ. தொடச்சுக்க. கொஞ்சம் வேர்க்குது. வேர்க்குதான். என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது அண்ணன் அண்ணன் நம்ம வீட்ல 2 நாள் தங்கிட்டு போறேன்னு சொல்லுச்சு இல்லன்னு. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. ஆ? ஓஹோ. ஆ, அதானா? அதாங்க. இல்லன்னு வேற ஏதோ பேசின மாதிரி இருக்கு. வேற எதுவும். மறைக்காம உண்மையை சொல்ல அஞ்சலி. ம்? என்ன, உன்னை அவரு வீட்டுக்கு கூப்பிட்டாரா? ஆமாங்க, ஆமா. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ம். அண்ணே, நீ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. தண்ணி வேணுமாண்ணா? நாங்க மேடம். ம். சாரி சார், சாரி சார். ஓ மை காட். சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன். என்னாச்சுங்க? என்னங்க? இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன நீங்க? சாரி சார். போயா. போங்க Sorry, போங்க sir. போங்க. பூனா போய் போடு, போ. சொல்றல்ல, போ. பூனா போய் போடு, போடு. என்னாச்சுங்க? இல்ல, ஏதோ ஏதோ உன்னை குத்துன மாதிரி இருந்துச்சு. இல்லங்க, நீங்க உட்காந்து தொடச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, சரி, சரி. அதுல சேர் ஏதாவது குத்தி இருக்கும்.